அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நலமாக இருக்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். தோசை இட்லி செய்தா கட்டாயம் நாங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சு தான் செய்யணுன்ட்டு இல்லை. இப்படி இன்ஸ்டண்ட்டாக மாவு இருந்தால் கோதுமை இருந்தால் செஞ்சு கொள்ளலும். எல்லார் வீட்லேயும் கோதுமை இருக்கும். வாங்க எப்படி செஞ்சு பார்ப்போம். இது வந்து சண்டே எடுத்த விளக்கு தான். சண்டே மார்னிங் வந்து டீயோட பிஸ்கெட் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 9 இருக்கும் மார்னிங் இந்த தோசை செய்ய இதுக்கு மாவு ஒன்றும் புளிச்ச வைக்க ஒன்றும் தேவையில்லை. அவசரமாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அதோட தொட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சட்னியும் செஞ்சுருக்கிறேன். அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த தோசை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முக்கியமாக வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இந்த தோசை செஞ்சுடலாம். இப்போ நாங்கள் காலையில் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் அடுத்து டின்னர் எது வேண்டாலும் இந்த தோசை அவங்களுக்கு செஞ்சு சாப்பிடலாம். உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு முட்டை எடுத்துட்டேன். ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லா அந்த முட்டை எடுத்த பிறகு இதை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றுற டைமுக்கு செக் பண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு கலந்துட்டுங்க. அதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கட்டியதுலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த முட்டையை நல்லா அப்படி அடித்து எடுத்துக்கணும். இதுக்கு ஹேண்ட் பீட்டர் தேவை. ஒரு விஸ்க் இல்லாட்டி ஒரு ஃபோக் இருந்தால் சரி. இது நல்லா அடித்து எடுத்த பிறகு இதோட வந்து அடுத்தடுத்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து இதோட 2 கப் அளவு கோதுமை மாவு தான் சேர்த்துள்ளேன். சேர்த்த பிறகு இதுக்கு அரை கப் அளவு அரிசி மாவு. நாங்கள் இடியாப்பம் செய்கிறோமில்ல, இடியாப்பம் செய்து அந்த மாவு சேர்த்துக்கணும். சேர்த்து இதோட நாங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டுக்கணும். அதுக்கு முதல்ல இதை வந்து மாவெல்லாம் கலந்துட்டுக்கணும். முட்டையெல்லாம் கலக்கிற அளவுக்கு. இப்போ தண்ணி வந்து அதில் பிடிக்கிற அளவுக்கு மாவுக்கும் எந்த அளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை அப்படி கரைச்சி எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு வந்து ஒரு விஸ்க் இருந்தால் லேசாக உங்களுக்கு மாவை கரைச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிளெண்டரில் போட்டு அடித்து எடுத்துனாலும் சரி. நல்லா வந்து நாங்கள் இந்த தோசை சுடுறதுக்கு மாவு எப்படி இருக்குமோ அது போல் தான் நாங்கள் மாவை கரைச்சி எடுத்துக்கணும். முக்கியமாக நாங்கள் மாவை வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவை கரைச்சி எடுத்து அப்படி அதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டா போதும். மிச்ச நேரம் ஊற வச்ச தேவையில்லை. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சட்னி செய்ய போகிறேன். அப்போ எங்களுக்கு சட்னி செஞ்சுட்டா தோசை சுடவே சாப்பிடலாம் சுட்டு முடிய. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு ஃபேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். தேங்காய் நல்லா சூடாகி வரைசல் அதோட சீரகம் சோம்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா பொரிஞ்சு வரைசல் அதோட பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டேன். இந்த பொட்டுக்கடலை சேர்த்து இந்த சட்னி தேங்காய் சட்னிலாம் சேர்க்கணும். செஞ்சுருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் போட்ட போது அதை நல்லா தீய விடாமல் நல்லா பொரிய விடணும். அப்படி இப்போ இதோட வந்து பெரிய சைஸ் வெங்காயம் அடுத்து பூண்டு அதோட நெய் மிதித்து தான் சேர்த்துருந்தேன். அந்த நெய்க்கு மிளகாய்டும் இது நல்லா காரமாக இருக்கும். இதோட சேர்த்து இதையும் நல்லா வதங்க விடணும். வதங்கி வரைச்சாலும் இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை பதிலாக உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தும் வதங்கி விடலாம். எண்ணெய் பொட்டுக்கடலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து மிளகு விதையும் சேர்த்து இதை வந்து அப்படியே வதக்கி எடுத்து அப்படியே ஆற வச்சிட வேண்டியதான். ஆறின போகிற ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். ஏன்னா இது ஃபைனாக நாங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதோட வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட வந்து கொஞ்சம் உப்பு அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஒரு இஞ்சி துண்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வந்து சட்னி அரைச்சி எடுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு செய்யணும். உங்களுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா தேங்காய் துண்டு இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு தாளிப்புக்காக ஒரு ஃபேனில் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் அதை கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்து வரைசல இதோட வந்து நாங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து இதோடய கலந்துட்டுக்கணும். கலந்துட்டு அப்படி எடுத்து ஆற வச்சிட வேண்டியதான். இது தோசைக்கு மட்டுமில்லை ரொட்டி அப்படி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான சட்னி. நீங்களும் ஒரு முறை இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இப்போ தோசை மாவு வந்து இப்போ சரியான அளவில் இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் தோசை சுட்டு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தோசைக்கல் அதில் ஊற்றி எடுத்துக்கொள்ளணும்.
தோசைக்கல் சூடாகி வரசல இப்படி ஒரு கரண்டியால் ஊற்றி இப்படி நல்லா தேய்ச்சிடணும். இப்படி நீங்கள் தேய்ச்சி கொடுக்குறேன்னா மெதுவாக தேய்ச்சிடுங்க. அப்போ தான் தோசை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்து வரசல உங்களுக்கு தோசைக்கல்லில் தோசை ஊற்றின பிறகு அது அவசரமாக கலந்து வரண்டா உங்களுக்கு தோசைக்கல் பதப்பட்டிக்கணும். இல்லைண்டா ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் ஆயிக்கணும். இது ஒரு பக்கம் வந்து வெந்து வரசல கொஞ்சம் ஆயில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் ஒவ்வொன்றா என்னப்படி. இது சுட சுட தொட்டு சாப்பிட இந்த சட்னி மின்னுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா தோசையும் சுட்டு எடுத்த பொடி இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் அவசரமாக செய்யக்கூடிய தோசை தான் இது கோதுமை மாவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா தோசையும் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு தோசை. அதோட இந்த சட்னி வந்து டேஸ்ட் வேறு லெவல். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.